ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஜீவகாந்த வரவு செலவு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. இன்று நமக்கு அமைதியான முறையில் பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கு நம்மிடையே நம் குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக எழுந்தருளி இச்சிந்தனை உரையை சிறப்பாக வழிநடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். நாம் இன்று சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜீவகாந்த வரவு மற்றும் செலவு. ஜீவகாந்தம் என்பது இருப்பு நிலை, இயக்க நிலை என்ற 2 தத்துவங்களின் கூட்டாக செயல்படும் பேராற்றலாகும். உடலுக்குள்ளாக காற்று, இரத்தம், ஜீவகாந்தம் இவை எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பதால் ஓரளவு உரசல்கள் இயற்கையாக ஏற்படுகின்றன. இத்தகைய உரசல்கள் உடல் இயக்கம் மற்றும் மன இயக்கங்களுக்கு ஆக்க முறையில் அளவோடு இருக்கும் போது மனம் இந்த உணர்ச்சிகளை சமநிலை உணர்வாக, அமைதி நிலையாக அனுபவிக்கிறது. எந்த விதமான உரசல் ஆனாலும் அந்த அளவிலேயே ஜீவகாந்தம் அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மணமாக தன்மாற்றம் பெறுகிறது. ஜீவகாந்தம் அவ்வாறு மாற்றம் பெறுவதையும் அதனால் ஏற்படும் ஆற்றல் செலவையும் மனம் உணர்வாக பெறுகிறது என்பதை இயற்கையின் நியதி. இதை நாம் கவனிக்க வேண்டும். தினசரி வாழ்வின் நிகழ்ச்சிகளாக இந்த உண்மையினை மனித மனம் உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. உடல் மன இயக்கங்களுக்கு அடிப்படை ஜீவகாந்தம் உடல் முழுவதும் பரவியுள்ளது. இதனையே காந்த உடல், காரண உடல், பரு உடல் என்கிறோம். வான்காந்தம், ஜீவகாந்தம் இணைந்தே இருக்கும். வான்காந்தம் எங்கும் உள்ளது. மனித மனதின் மூலம் வான்காந்தத்தை இழுத்து சேமித்து வைத்துக் கொள்ள இயலும். உணவு மற்றும் நீரிலிருந்து சுத்த சக்தியாகவும், காற்றின் மூலமும், வான்கோள்களில் இருந்து அலைகளாகவும், பூமியின் மையத்திலிருந்து ஏற்படும் கதிரியக்கம் மூலம் வான்காந்தம் நமக்கு கிடைக்கிறது. அணுவே எல்லாம். அற்புதம் அற்புதம். அணுதான் முதல் காந்த நிலையமாம். அகில தோற்றங்களும் அதனின் இயக்கமே. அகம் நோக்கி தற்பதங் கண்டபின் தான் ஒரே சக்தியாய், பெருவெளியாய், தன் அசைவு அணுவான தன்மையும் உணர்கிறோம். தத்துவமே. அணுவை விட பெரியதும் இல்லை, சிறியதும் இல்லை. மனிதனே அணுவதனை மிகச் சிறிதென்றுரைக்கின்றாய். மறந்தனை நீ அதனை விட பெரிது எது என அறிய.
அறிவின் அளவு அண்டமனைத்தும் ஓர் அடியால் அளக்கலாம், அணுக்குள் அடக்கலாம். அவ்வறிவின் அளவை அறிந்து என்று தத்துவ ஞானி கூறுகிறார். அகராதி ஈரெட்டலர்ந்த பறையாம் உகராதி சக்தி உள்ளொளி ஈசன் மகராதி அஞ்செழுத்தாளும் மறைந்த சகராதி சிவம் செய் சதாசிவமாமே. இது திருமந்திரம். திருமூலர் திருமந்திரத்தில் சிவபெருமானின் அருளை உணர்ந்து ஜீவகாந்த ஆற்றலை பெற அகத்தவத்தை வலியுறுத்துகிறார். ஜீவகாந்தம் என்பது வள்ளலார் கூறும்போது ஆன்ம ஆற்றல் அல்லது கருணை ஒளியாகும். இது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி இறைநிலை அடைய உதவும் ஞான ஒளி எனப்படுகிறது. கருணை உடையவர் கண்கள் தாமும் உருவம் உடையவர் உள்ளம் தாமும் ஒரு வகை அன்பினால் உருகி ஓங்கி மருகி நின்றதோர் மாண்பு காண். கருணை கொண்டவர்களின் கண்களிலும் உள்ளத்திலும் இறைவனின் ஒளி, அதாவது ஜீவகாந்தம் பெருகி அன்பால் உருவாவதே அந்த உயரிய நிலை என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிப்பதன் மூலம் இந்த காந்த சக்தி பெருகும். அன்பு, கருணை, ஒழுக்கம் ஆகியவை ஜீவகாந்தத்தை அதிகரிக்கின்றன. மனதை ஜீவகாந்தமாக மாற்றி ஒளியை உணர்வதே வள்ளலாரின் உபதேசம். வள்ளலார் கூறுகிறார், சக்தி அல்லது ஆன்ம ஒளியுடன் நெருங்கிய தொடர்புடையது. வள்ளலார் தனது திருவருட்பாவில் ஜோதி வடிவான இறைவனை ஆன்மாவில் உணர்வதையே காந்த ஆற்றல் எனப்படும் பிரகாசம் என்கிறார். உடல் இயக்கத்திற்கு தேவையான காற்று, இரத்தம், ஜீவகாந்தம் ஆகியவை சீராக இருக்க எண்ணங்கள் அளவோடும் நல்லதாயும் இருக்க வேண்டும் என்கிறார். ஜீவகாந்தம் என்பது ஆன்மாவில் உள்ள இயற்கையான ஒளி. இதனையே வள்ளலார் உள்ளொளி அல்லது ஞான ஒளி என்கிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கிறார் வள்ளல் பிரான். இந்த வரிகள் உடலில் உள்ள காந்த ஆற்றலை சுத்தப்படுத்தி இறை உணர்வுடன் இணைக்கின்றன. வள்ளலாரின் பார்வையில் ஜீவகாந்தம் என்பது வெறும் உடல் சக்தி மட்டுமல்ல, அது இறைவனை உணரும் அககாந்த ஆற்றலாகும். டிவைன் மேக்னட்டிசம். உடலின் இயற்கையான காந்த ஆற்றல் நிலை இருப்பு நிலை என்றும், மனம் மற்றும் உடல் செயல்பாட்டினால் உண்டாகும் அலை இயக்க நிலை ஆகும். வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்கம் ஜீவகாந்தத்தை, அதாவது ஆன்மாவை சுத்தப்படுத்தி இறைவொளியுடன் இணைக்க உதவுகிறது. வள்ளல் பெருமானார் நம் மகரிஷியின் உடம்பில் 10 ஆண்டுகள் தங்கியிருந்து உலக தொண்டாற்றியது நாம் அனைவரும் அறிந்ததே. வள்ளல் பிரான் அவர்கள் கல்விக்கூடம் செல்லாததால் அவரது சகோதரர் அவரை ஒரு தனி அறையில் வைத்து பூட்டிவிட்டார். அப்போது ராமலிங்கர் ஒரு கண்ணாடி அகல் விளக்கு வாங்கி வைத்துக்கொண்டு கண்ணாடி பயிற்சி செய்வது வழக்கம். அப்போது அதில் முருகப்பெருமான் தெரிந்ததாக கூறுவர். இப்பயிற்சியானது ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. நாம் மனதை ஒருமுகப்படுத்தி பயிற்சி செய்யும் போது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே தெரியும். இதன் மூலம் நம் ஆறா விரிவடைகிறது. ஒரு சிலர் கேட்பதுண்டு, வள்ளல் பிரான் கண்ணாடி பயிற்சியையும் தீப பயிற்சியையும் ஒரே சமயத்தில் செய்தாரா என. அதாவது அவருடைய காலத்தில் மின்சார உபயோகம் என்பது அனைத்து பகுதிகளிலும் இருந்ததா என்பது சந்தேகமே. ஆகவே கண்ணாடி பயிற்சியின் போது அவர் அகல் விளக்கை வெளிச்சத்திற்காக வைத்திருக்கலாம் என்பது அடியேனின் கருத்து. இப்பயிற்சிகளை நம் மகரிஷியும் நம் மனவளக்கலையில் கற்பித்திருக்கிறார்கள். கண்ணாடி பயிற்சி என்பது உயிர் காந்த ஆற்றலை அதிகரிக்கவும் மனதை ஒருநிலைப்படுத்தவும் உதவும் ஒரு நுட்பமான தியான பயிற்சி ஆகும். 2.5 x 1.5 அடி அளவுள்ள கண்ணாடியை 3 முதல் 5 அடி தூரத்தில் வைத்து அதிகாலை 3 மணி முதல் 9 மணிக்குள் சுகாசனத்தில் அமர்ந்து 2 நிமிடம் கண்ணாடியை பார்த்து 3 நிமிடம் கண்களை மூடி தியானிக்க வேண்டும். இது உயிர் காந்தத்தை பெருக்கி மரபணு மையத்தை தூய்மைப்படுத்துகிறது. குறிப்பாக அதிகாலை 4:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் இப்பயிற்சியை மேற்கொள்ளல் நலம். அமைதியான கவனச்சிதறல் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்தல் சிறப்பு.
கண்ணாடியிலிருந்து சுமார் 3 முதல் 5 அடி தூரத்தில் சுகாசனத்தில் அமர்ந்து இப்பயிற்சியை செய்ய வேண்டும். 2 நிமிடம் நேராக கண்ணாடியில் உள்ள தன் கண்களை கண்ணிமைக்காமல் உற்று நோக்கும் போது உயிர் சக்தி ஜீவகாந்தம் வெளியேறி செலவாகும். பின் 3 நிமிடம் கண்களை மூடி நெற்றியில் அதாவது ஆக்கினையில் கவனம் வைத்து தியானிக்கும் போது உயிராற்றல் உடலுக்குள் பரவுவதை உணர முடியும். இதன் மூலம் உடலுக்கு ஜீவகாந்த வரவு அதாவது பெருக்கம் ஏற்படும். ஆரம்ப காலத்தில் தொடர்ந்து 1 வாரம் இப்பயிற்சியை மேற்கொள்ளுதல் சிறப்பு. பின் வாரம் 2 முறை செய்யலாம். உயிர் சக்தி அதிகரிக்கிறது. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். மன உறுதி மற்றும் ஞாபக சக்தி கூடும். மரபணு மையத்தில் உள்ள தேவையற்ற பதிவுகள் நீங்கி தூய்மை ஏற்படும். கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். கண்ணாடி உள்ளே கண்டு பார்த்து கொள்ளுங்கோனே ஞான கண்ணன்றி கண் காண ஒண்ணாதெங்கள் கோனே என்று இடைக்காட்டு சித்தரும் இதை சிறப்பித்து கூறியுள்ளார்கள். கண்ணாடி தன்னில் ஒளி போல் உடம்பதனுள் உள்நாடி நின்றது ஒளி வண்ணம் இல்லாத வடிவம் அறிந்த பின் விண்ணவர் ஆகும் உடம்பு என்று கூறுகிறார் ஔவை பிராட்டி. கண்ணாடி பார்க்க காணலாம் உருவநிலை, உன்னாடி பார்க்க உணரலாம் உயிர்நிலை என்று ஞான களஞ்சியத்தில் குறிப்பிடுகிறது. சாதாரணமாக எந்த பொருளை பார்த்தாலும் ஜீவகாந்தம் வெளியேறும். கண்ணாடி பயிற்சியின் தொடக்கத்தில் 5% தான் சூக்கும வெளிப்பாடு இருந்தது என்றால் இப்போது 10%, 20% என்று 51% வெளியேற்றம் வரும். கண்ணாடியில் உன்னை கருத்தோடு உற்றுப்பார், கருத்து கட்புலன் ஒன்றில் நிலைத்திடும். உன்னாடி முன் கண்ட உருவத்தை நினைத்து நில், உள்ளம் 5 புலன்களை கடந்து உயர்ந்திடும். விண்ணாடி பிரபஞ்ச விரிவை நுணுகி நாடு, விரைவு கெட்ட அமைதியாய் விதியில் மதி கூடும். மண்ணாடி பெற்ற மயக்கம் போம், வெளியாய் நில் மனிதனே, தேவனாய் தெய்வமாய் திகழ்வாயே. இது மாக்கோலம். இப்பயிற்சியினால் ஜீவகாந்த வரவு அதிகரித்து நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். மேலும் முகவசியம் ஜகவசியம் ஏற்படும். பிறருக்கு தீட்சை கொடுக்க மிகவும் உதவியாக இப்பயிற்சி அமைகிறது. ராமலிங்க வள்ளலார் தினமும் அதிகாலை நேரத்தில் கண்ணாடி பயிற்சி செய்து வந்தார் என்பது சிறப்பு. வள்ளலார் செய்த கண்ணாடி பயிற்சியை மகரிஷி அவர்களின் கண்ணாடி பயிற்சியும் ஒத்ததாக அமைந்துள்ளது. பிறருக்கு தீட்சை கொடுக்க ஆற்றலை பாய்ச்சி நோய் தீர்க்கவும் இது உதவுகிறது. கோடிக்கணக்கான சிற்றறைகளின் தொகுப்பு பருவுடல். ஒவ்வொரு சிற்றறைக்கும் வடதுருவம் தென்துருவம் என்ற காந்த கவர்ச்சி உள்ளது. உடல் நிலைத்திருக்க அதில் அமைந்துள்ள சிற்றறைகளின் எண்ணிக்கைக்கும் வலுவுக்கும் ஏற்ற ஜீவகாந்த அழுத்தம் தேவை. உடலில் இருக்கின்ற சிற்றறைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய அளவிற்கும் வலு கொடுக்கக்கூடியதாகவும், ஏதேனும் மோதுதலில் சிறிது பாதிக்கப்பட்டாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கும் ஜீவகாந்த ஆற்றல் போதுமானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அனைத்து ஓட்டங்களும் சீராக நடைபெற இயலும். ஜீவகாந்தத்தை பெருக்க அதிக எண்ணிக்கையில் உயிர்த்துகள்கள் தேவை. ஜீவ வித்து குழம்பிலிருந்து உயிர்த்துகள்கள் உற்பத்தி ஆகின்றன. உயிரோட்டத்தின் மூலமாக தேவையான இடங்களுக்கு உயிர்த்துகள்கள் நிரப்பப்படுகின்றன. சிற்றறைகளின் செயல்களுக்கு தேவையான அளவு ஜீவகாந்தத்தையும் தருகின்றன. ஜீவகாந்தத்தின் ஒரு பகுதி உடல் சிற்றறைகள் மூலம் உடல் இயக்கமாகவும், மற்றொரு பகுதி மூளை சிற்றறைகள் மூலமாக மன இயக்கமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பருவுடலுக்கு நுண்ணுடலுக்கும் விண்தான் அடிப்படை. விண் தனியாக உயிர் சக்தியாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. விண்கள் கூடிய கூட்டின் அழுத்த வேறுபாடு காரணமாக 5 பௌதீக பிரிவுகள் அடங்கியது உடல். இதனுள் உயிர் இயங்கும் போது அதன் சுழற்சியில் காந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு உயிரிலிருந்து வரக்கூடிய காந்த அலை ஜீவகாந்தம். உயிருக்கு அப்பால் இருந்து வருவது வான்காந்தம். ஜீவகாந்த சுழற்சியினால் உடலில் உள்ள அணுக்கள் எல்லாம் முறையான சுழற்சி வேகம் கொண்டு இயங்கும் போது துருவ அமைப்பு ஏற்படும். இவ்வாறு இயங்கும் போது ஜீவகாந்த ஆற்றல் இடத்திற்கு தகுந்தாற்போல்
அழுத்தமாகவும், ஒலியாகவும், ஒளியாகவும், சுவையாகவும், மணமாகவும் மாறுகிறது. அவ்வாறு மாறுகின்ற போது விண்களின் நெருக்கத்தால் ஜீவகாந்த ஆற்றல் இயங்கும் பொழுது அதன் விரைவில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும். இவ்வாறு விரைவாக இயங்கும் பொழுது ஏற்படக்கூடிய உரசல்தான் ஜீவனுக்கு உணர்வாக இருக்கிறது. ஜீவனில் உற்பத்தியாகின்ற ஜீவகாந்த ஆற்றலுக்கும் புறப்பொருட்களிலிருந்து வரும் ஜீவகாந்த ஆற்றலுக்கும் வித்தியாசம் இல்லாத போது ஜீவகாந்த ஆற்றலின் செலவு இருக்காது. பொருத்தமாகவும் சமமாகவும் இருக்குமானால் அது சம உணர்வு ஆகும். ஜீவகாந்த வரவு என்று எடுத்துக்கொண்டோமேயானால் நாம் உண்ணும் உணவிலிருந்து கிடைக்கிறது. இயற்கையில் அமைந்துள்ள உடல் இயக்க சிறப்பால் 7 தாதுக்களாக மாறுகிறது. அவை ரசம், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம் என்பதாகும். மேலும் வீசும் காற்றிலிருந்தும், பருகும் நீரிலிருந்தும், கோள்களின் சஞ்சாரத்திலிருந்தும், சுற்றுப்புற இயற்கையிலிருந்தும் நமக்கு ஜீவகாந்த சக்தி பெறப்படுகிறது. உதாரணமாக, நாம் எங்காவது வெளியில் சென்று விட்டாலோ அல்லது உணவு அருந்தும் வேளை தவறிவிட்டாலோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு நமக்கு பசி தாகம் எதுவுமே ஏற்படாது. அதாவது உணவு ஏதும் உட்கொள்ளாமலேயே அடங்கிவிடும். அதற்கு இத்தகைய முறையில் வரும் ஜீவகாந்த வரவே காரணமாகும். உடல் மன இயக்கங்களுக்கு ஜீவகாந்தமே முக்கியம். உயிர்த்துகள்கள் கருமையத்திலிருந்து புறப்பட்டு அனைத்து சிற்றறைகளுக்கும் ஜீவகாந்தத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் கருமையத்திற்கு குறைந்த ஆற்றலுடன் வந்து விந்துநாத திரவத்தில் தோய்ந்து அதிக ஆற்றலை பெற்று அதிக இறைத்துகள்களை உள்ளடக்கியதாகி மீண்டும் உயிரோட்டம் தொடர்கிறது. பிரபஞ்சம் ஐம்பூதங்களாக 5 பௌதீக பிரிவுகளாக இருக்கிறது. ஐம்பூதங்களின் பஞ்ச தன் மாற்றங்களின் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப உயிரினங்களில் அந்தந்த உணர்வுகளாக செயல்படுகிறது. இதனையே திருவள்ளுவரும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்கே உலகு, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐவகைகளாக ஜீவகாந்தம் தன்மாற்றம் பெறுகின்றது. முதல் பௌதீக பிரிவு விண் இருக்க ஆற்றல் விளக்க ஆற்றலோடு இருக்கிறது. அந்த ஆற்றல் அழுத்தம், அதுவே தொடு உணர்வு தோலின் மூலம் உணரப்படுகிறது. இரண்டாவது பௌதீக பிரிவான ஹைட்ரஜன் காற்றாக மாறுகிறது. இரு விண்கள் சேர்ந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் காற்றாக மாறி காதுகள் மூலம் ஒலியாக உணரப்படுகிறது. மேலும் கூடுதலான விண்துகள்கள் சேர்ந்து மூன்றாவது பௌதீக பிரிவு நெருப்பு, இது கண்கள் மூலம் ஒளியாக உணரப்படுகிறது. நான்காவது பௌதீக பிரிவு நீர், நாக்கின் மூலம் சுவையாக உணரப்படுகிறது. ஐந்தாவது பௌதீக பிரிவு நிலம், இது மூக்கின் மூலம் மணமாக உணரப்படுகிறது. ஜீவனில் உற்பத்தியாகின்ற ஜீவகாந்த ஆற்றலுக்கும் புறப்பொருட்களிலிருந்து வரும் ஆற்றலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்குமேயானால் ஜீவகாந்த ஆற்றலின் செலவு இருக்காது. பொருத்தமாகவும் சமமாகவும் இருக்குமானால் அது சம உணர்வாகும். அவ்வாறின்றி வரவு 2 யூனிட், செலவு 3 அல்லது 4 யூனிட்டாக இருந்தால் ஜீவகாந்த ஆற்றல் குறைந்து கொண்டே வரும்போது உடலுக்கு துன்பமும் சோர்வும் ஏற்படும். ஜீவகாந்தமானது ஐம்புலன்கள் வழியாகவும் மனதின் வழியாகவும் செலவாகிறது. நமது உயிராற்றல் தான் புலன்களில் தூண்டப்படுகிறது. நமது உயிராற்றல் தான் வெளிப்பொருட்களின் இயக்க அளவுக்கு உயர்கிறது. இதிலிருந்து புலன்கள் நமது உயிர் சக்தி செலவாகும் வழிமடைகள். உயிரின் செலவுதான் உணர்ச்சிகள். உயிரின் செலவே இன்பமும் துன்பமும் ஆகும். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவது ஐயுணர் வென்றறிந்து கொண்டோம். உந்த குண்டலினி புருவ மைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். ஞான களஞ்சியம்.
புலன்கள் வழியாகத்தான் பொருட்களை தூய்க்க வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐந்தாட்டை வீரும் சுவையொளி யூரோசையாம் காட்டை எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன் ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே என்று இடைக்காட்டு சித்தரும் புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்கிறார். உயிராற்றலை அதிகமாக செலவழியா வண்ணம் விழிப்பு நிலையில் பொருட்களையும் புலன இன்பத்தையும் அனுபவிக்க உடலில் தாங்கும் சக்தியை அதிகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஐம்புலன்களையும் அதன் மூலம் செலவாகும் ஜீவகாந்த ஆற்றலையும் கவனிக்க வேண்டும். மேலும் ஜீவகாந்த செலவினால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வையும் உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டும். ஜீவகாந்த செலவின் விளைவையும் பயனையும் உணர்ந்து அவற்றை சீர் செய்து கொள்ள நம் குருபிரானின் பஞ்சேந்திரிய தவத்தை அவ்வப்போது நாம் இயற்றும் போது பயனுள்ளதாக அமைகிறது. மனம் ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறும் பாதையாக உள்ளது. ஜீவகாந்த ஆற்றல் எந்த இடத்தில் தடைப்பட்டு மின்குறுக்கு ஏற்படுகிறதோ அங்கு வலி காலத்தாலும் இடத்தாலும் நீடிக்கும் போது நோய்வாய்ப்பட்ட இடத்தில் ஆற்றல் குறைவாக இருக்கும். அப்பொழுது அந்த இடத்திலேயே மனம் செலுத்தி கவனிக்கும் போது அங்கு ஜீவகாந்த ஆற்றல் தொடர்ந்து பாய்ந்து இயற்கையாகவே நோய் குணமாகிறது. இந்த தவம் பரிணாம வளர்ச்சியிலேயே அமைந்திருக்கிறது. மேலும் நித்யானந்த தவம் செய்வதால் ஜீவகாந்த ஆற்றல் உடலில் உள்ள எல்லா சிற்றறைகளிலும் பரவுகிறது. புத்துணர்ச்சி பெற்று உடல் சுறுசுறுப்பாகிறது. ஜீவகாந்தத்தை முறையான பயிற்சிகள் மூலம் அதிகரித்துக் கொள்ளலாம். நாம் முன்பே கண்ணாடி பயிற்சி பற்றி பார்த்துவிட்டோம். மேலும் ஒரு பயிற்சி தீப பயிற்சி. இவ்விரு பயிற்சிகளையும் காலை 3 மணி முதல் 9 மணிக்குள் செய்தல் வேண்டும். ஆனால் சூரிய உதயத்திற்கு முன் செய்தல் சிறப்பு. 3 மணி முதல் 4:30 மணி வரை சித்தர் நேரம் எனவும் 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம் என்பர். இந்த நேரத்தில் பூமி சூரியன் சுழற்சியின் போது வான்காந்தம் அபரிமிதமாக கிடைப்பதால் தான் இந்த நேரம் உகந்ததாக கருதப்படுகிறது. இதனால் நமக்கு வான்காந்தம் அதிக அளவில் கிடைக்கும். இதன் பயன்களை பார்த்தோமானால் கண்களில் தெய்வீக ஆற்றல் பெருகும், முகம் பொலிவு பெறும், முகவசியம் உண்டாகும், உடல் மற்றும் மூளை செல்கள் புத்துணர்வு பெறும், வான்காந்த தொடர்பு கிட்டும், நோய் தீர்க்கலாம், தீட்சை கொடுக்க தேவையான ஆற்றல் பெருகும். காந்த ஆற்றலிலிருந்து அணுக்கள் கூட்டு தொகைக்கு ஏற்றவாறு ஒவ்வொன்றாக பஞ்சபூதங்களிலும் தோன்றி அழுத்தம் முதல் மனம் வரை 5 வகை இயக்கங்கள் நடைபெறுகின்றன. இவற்றை உணர மனம் இயங்குகிறது. இத்தகைய 6 இயக்கங்களுக்கும் தேவை ஜீவகாந்தமே. ஆகையால் முறையாக செலவிட்டு நமது உடல் நலத்தையும் மனவளத்தையும் பாதுகாத்துக் கொள்வோம். பொதுவாக கண்களின் மூலம் அதிக ஜீவகாந்தம் செல்வதாக ஒரு கருத்து உண்டு. நம் இதிகாசங்களில் மகாபாரதத்தில் எடுத்துக்கொண்டால் காந்தாரி தன் கணவன் திருதராஷ்டிரனின் நிலைக்காக தன் கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்ததாக சொல்வர். அதனால் அவளது பார்வைக்கு சக்தி அதிகம் உண்டு என்றும், பாரத போரின் இறுதி நாட்களுக்கு முன் துரியோதனின் உடல் மீது அவள் பார்வைப்பட்டால் அவனது மேனி வஜ்ரமாக எனவும் உணர்ந்து துரியோதனனை பார்க்க ஏற்பாடு ஆயிற்று. ஆனால் அவன் வளர்ந்து விட்டவனாதலால் அவன் அறையில் இலைகளை கட்டிக்கொண்டு வருகிறான். அவள் பார்வைப்படாத அவனது தொடைப்பகுதி வரை உள்ள இடங்கள் வஜ்ரமா தவிர மற்ற இடங்கள் வஜ்ரமாகிவிட்டன. இதன் பின் பீமன் தன் சபதத்தின்படி துரியோதனன் தொடையை பிளந்து அவனை வெல்கிறான். பெரும்பாலும் பெரிய மகான்கள் மகரிஷிகள் எப்பொழுதும் தங்கள் கண்களை மூடிய நிலையிலேயே வைத்திருப்பர். இதன் மூலம் ஜீவகாந்தம் பெருமளவில் சேமிக்கப்படுகிறது. அதனால்தான் அவர்களை நாம் காணச் சென்று ஆசீர்வாதம் பெறும் போது நம் கர்ம வினைகள் நீக்கப்படுகிறது. அவர்களது பார்வை படும்போது அதில் உள்ள அபரிமிதமான ஜீவகாந்தம் நாம் நன்மைகளை பெற முடிகிறது. ஜீவகாந்தம் செலவாகும் விவரங்கள் தோல் மூலமாக
0.13%, மூக்கு மூலமாக 0.64%, நாக்கின் மூலம் 2.50%, காதின் மூலம் 13.50%, கண்கள் மூலமாக 83.23%, ஆக 100% நம் ஜீவகாந்தம் இத்தனை வழிகளில் செலவாகிறது. சமீப காலங்களில் ஐம்புலன்களை எடுத்துக்கொண்டால் பார்வை குறைபாடுகள் அதிகம் உள்ளது. ஏனெனில் அதிக நேரம் மொபைல், லேப்டாப் போன்றவற்றையே நாம் அதிக நேரம் உபயோகிக்கிறோம். வாசிப்பது என்பது சுத்தமாக இல்லாமலேயே போய்விட்டது. செய்திகளை கூட டிவி மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இவற்றையெல்லாம் குறைத்து கொண்டால் நாம் நலமாக இருக்கலாம். சிறு குழந்தைகளிடம் கூட செல்போன் கொடுத்து விட்டுதான் சோறு ஊட்டுகிறார்கள். கதைகள் சொல்லி சோறு ஊட்டுவது இல்லாமலேயே போய்விட்டது. முன்னேற்றம் என்ற பெயரில் ஜீவகாந்த இழப்புதான் அதிக அளவில் ஏற்பட்டு உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கிறோம். அதை தவிர்த்து நம் குருபிரானின் பாதையில் பின்பற்றி ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொண்டு நம் உடல் நலத்தையும் மனவளத்தையும் காத்துக் கொள்வோம். இதுகாரும் என் சிற்றுரையை செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாய்ப்புகளுக்கு நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா.